அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் பெரிய விஷயம். கிரக மறைவை பற்றி நிறைய பேர்த்துக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. அதை பற்றி இந்த ஒரு குட்டி வீடியோவில் சொல்ல போகிறேன். தலைப்பு கிரக மறைவு. உங்களுக்கு தெரியும், மறைவு ஸ்தானம் என்பது 3, 6, 8, 12 இது மறைவு ஸ்தானம். ஃபஸ்ட்டு மறைவு என்றால் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் பிறக்கும்போது 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துலையோ சில கிரகங்கள் உட்காந்துருக்கும். அப்படி உட்காந்துருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் சயின்ஸில் அப்படின்னா, அவர் பிறக்கும்போது அந்த உட்கார்ந்திருந்த கிரகம், அந்த கிரகத்தினுடைய ஒளி பூமியின் மீது விழவில்லை அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இது பொதுவான மறைவு. ஆனால் இது இப்போ நீங்கள் பாருங்கள், லக்கணத்திற்கு எட்டு 12 மட்டும் மறையக்கூடிய கிரகம் எது தெரியுமா? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. அப்போ 8 12 மட்டும் இருந்தாத்தேன் இது மறைவு. எது? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. அப்போ 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் சிறப்பு, 6ல் செவ்வாய் இருந்தால் சிறப்பு, 6ல் சனி இருந்தால் சிறப்பு, 6ல் ராகு இருந்தால் சிறப்பு, கேது இருந்தால் சிறப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ 3ஆம் இடம் 6ஆம் இடத்துல இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கடுத்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அது மறைவு அப்படின்னா, சந்திரன், குரு, புதன், இந்த 3 கிரகங்களும் கட்டாயம் 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது மறைவு. அதுக்கடுத்து 3ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் மட்டும் மறையக்கூடியது எது? மறையும் கிரகம் அப்படின்னு போட்டுக்குங்க, சுக்கிரன். அப்போனா என்ன அர்த்தம்? சுக்கிரன் 6ஆம் இடத்துலையும் இருக்கலாம், 12ஆம் இடத்துலையும் இருக்கலாம், அது மறைவு இல்லை அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா? இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் சின்ன விஷயம் மாதிரி தெரியும், ஆனால் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒருவருடைய ஜாதகத்தில் 3 கிரகம் வக்ரம் அடையக்கூடாது. அதே மாதிரி 3 கிரகம் அல்லது 3 கிரகத்துக்கு மேலே அஸ்தமனம் அடையக்கூடாது. அப்படி அடைஞ்சால் அவங்க வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கும் அப்படின்ற செய்தி எந்த புத்தகத்தில் இருக்குது? சுந்தர சேகரம் அப்படின்ற மிக பழமையான ஜோதிட நூலில் இந்த புத்தகம் இருக்குங்க. பார்ட்டு 1ல் 45வது பக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான செய்தி. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் இந்த நம்பரு. இதுக்கு அடித்து உங்கள் சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.